ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். டுடே vlogல நம்ம தானாங்லேருந்து பானா ஹில்ஸ்க்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த டாப் அட்ராக்ஷன் இன் வியட்நாம். ஹோட்டல்லேருந்து கேபில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ராக்ஸாக ஒரு 1 hour ஆச்சு இந்த ட்ராவலிங்களுக்கு. கேபில் எங்களுக்கு வியட்நாம் டாங்கில் 3,06,000 நாங்கள் பே பண்ணோம். என்ட்ரன்ஸ்லேருந்து டிக்கெட் கவுண்டர் போகிறதுக்கு ஷட்டில் பஸ் வச்சுருந்தாங்க. அங்கே போய் செக் பண்ணதில் டிக்கெட் கவுண்டரில் எங்களுக்கு ப்ரைஸ் 9,50,000 இருந்தது. அண்ட் கேலுக்கில் செக் பண்ணி பார்த்தோம், அதில் 7,50,000 பர் அடல்ட்டுக்குன்னு இருந்தது வியட்நாம் டாங்கில். சரி, ஓகே, நம்ம அது பெட்டராக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதிலே புக் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ண டிக்கெட்டில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் கார் ரைடு, அப்புறம் அதர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபுட் அண்ட் கேம்ஸ் மட்டும் இருக்காது. அது எக்ஸ்க்ளூட் பண்ணி மற்ற எல்லாமே இருந்தது. இயர்லியாக நிறைய க்ரௌட் அங்கே இருந்தது. ஒருவேளை எல்லாருமே இதே மாதிரி சீக்கிரமாக போகணுன்ற ஒரு மோட்டிவோடு வந்திருப்பாங்களோ அப்படின்னு. நாங்கள் அவ்வளோ இயர்லியாக நிறைய க்ரௌட் அங்கே இருந்தது. ஒருவேளை எல்லாருமே இதே மாதிரி சீக்கிரமாக போகணுன்ற ஒரு மோட்டிவோடு வந்திருப்பாங்களோ அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இதுதான் ரொம்ப ஹைலைட்டே இந்த பானா ஹில்ஸில். வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கேபிள் கார் இது. நான்ஸ்டாப்பாக போகும் அண்ட் 5.8 கிலோமீட்டர் லாங் இது. அண்ட் இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 20 to 25 minutes எடுத்தது. பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட்ஸ் லிட்ரலி பிலோ யோர் ஃபீட். பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி எவன்லேருந்து ஒரு ஃபீல் கிடச்சிது. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே நான் இதை சொல்லுவேன். ஒரு டைமுக்கு அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு சீனரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக கேமரா இதுக்கான ஜஸ்டிஸை பண்ணவே பண்ணாது. உங்களுக்கும் இந்த மாதிரி கேபிள் காரில் போகிறது அண்ட் சீனரி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இங்கே பானா ஹில்ஸில் இது ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலையே, ஒன்றே ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஒன்று மட்டும் வாங்கியிருந்தோம். 50,000 வியட்நாம் வாங் கொடுத்து நாங்கள் இது வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. கோகனட்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக பானா ஹில்ஸ் போகிறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கோல்டன் பிரிட்ஜ், சன் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் லேண்ட்மார்க். 2 ஜெயின்ட் ஆண்ட்ஸில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பிரிட்ஜ். பார்த்த உடனே வாவ் மொமெண்ட்னு தான் சொல்லணும். பட் தென் எதிர்பார்த்த மாதிரி க்ரௌடுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ஸ்பாட்டுன்றதுனால க்ரௌட் கண்டிப்பாக இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்குமே வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் லைட்டாக அதை அப்படியே கேமராவில் கவர் பண்ணேன். பட் தென் நேரில் பார்க்குறதுக்கும் கேமராவில் பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. கோல்டன் பிரிட்ஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கேபிள் காரில் போயிருந்தோம். போகிற வழியில் அங்கே வந்து இந்த காயின் பேஸ்டில் சீஸ் உள்ளே வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீஸ் வந்து நம்ம கடித்து அந்த பைட் பண்ணி இழுக்க இழுக்க அது வந்துகிட்டே இருந்தது. இதுவுமே ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் வில்லேஜ்க்கு தான் நம்ம போகிறோம். யூரோப்பியன் ஸ்டைலில் ஃபுல்லாமே இருந்தது. இங்கே கேவ்ஸாக இருக்கட்டும், கேஸ்டல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டைன்ஸ் எல்லாமே இருந்தது. ஒரு இன்ஸ்டா பர்ஃபெக்ட் லொக்கேஷன்னுனே வந்து நான் இதை வந்து சொல்வேன். இங்கே உள்ள நிறைய கேம்ஸும் இருந்தது. நாங்கள் போன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலப்பின் கோஸ்டர் போயிருந்தோம். இதுக்கு தனியாக தான் நாங்கள் டிக்கெட் வாங்கியிருந்தோம். இது வந்து வியட்நாம் மணிக்கு 70,000 கொடுத்து இந்த டிக்கெட் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக ஃபன்ஃபில்டாக இருந்தது. நம்மளுக்கே வந்து செல்ஃபாக வந்து நம்ம அதை ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஹேண்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம பிரேக் பிடிச்சி நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்ற ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாமே நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பானா ஹில்ஸில் ஃபுட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப இருக்குது. வியட்நாமீஸோட டிஷ்ஷஸ், பஃபெட்ஸ், பேக்கரிஸ், அப்புறம் காஃபி ஷாப்ஸ் இது எல்லாமே இருக்குது. அண்ட் அது இல்லாமல் மெயினாக அங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து பஃபெட் இருக்குது. ஸோ அது பர் பர்சனுக்கு 2,50,000 வியட்நாம் வாங். பட் தென் இந்தியன் ருப்பீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 800 ருப்பீஸ் வருது. ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸ் ஆயிடுச்சு இல்லையா, லைட்டாக கொஞ்சம் இந்தியன் ஃபுட் மிஸ் பண்ணோம். அதனால வந்து நாங்கள் இது போனோம்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்துனே சொல்லுவேன். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பஃபட் வந்து பெர் பர்சனுக்கு 2,50,000 ஆச்சு. ஃபுட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அண்டு ஜூஸஸ், அதுக்கப்புறமா வந்து காஃபி, டீ மெயினாக அங்கே கிடச்சிது. அண்ட் மசாலா சாய் நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இந்தியாவிலே குடிக்கிற அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் பட்டர் மில்க் வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. பானா ஹில்ஸ் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஃபெட் நீங்கள் வந்து லன்ச் மெனு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒர்த் ஃபார் மணி. பானா ஹில்ஸ்க்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தா இயர்லி மார்னிங் ஆர் வீக் டேஸ். ஆஃப்டர்நூனில் க்ளவுட்ஸ் அண்ட் ஃபாக் கிவ் மேஜிக்கல் ஃபோட்டோஸ், பட் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஈவினிங் ரிட்டர்னில் சன்செட் வியூ கேபிள் காரில் சூப்பராக இருக்கும். Overall, Bana Hills is a magical world inside Sun World, with Golden Bridge, cable car, French village and fun zone. Must visit if you are in Danang. Next vlogla Lady Buddha and other places in Danang பார்க்கலாம். மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. See you all in the next video. Until then, take care.